முருங்கைக்கீரை பொரியல் டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கீரை ஆஞ்சு கழுவி வச்சுருக்குது. இது தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல் கொஞ்சம் வச்சுக்கிறேன்னு. இப்போ ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாயை போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிறேன்னு. வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்லை, லேசாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன்னு. தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கீரையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுறேன்னு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன்னு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கீரை வேகவும் நம்ம தேங்காய் துருவலை போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்னு. கீரை பொரியல் ரெடி. சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.